6, 8, 12 சுக்கிரன் இருந்து மனைவியை மிரட்டினால் இதில் எந்த பரிகாரமும் பலிக்காதுன்னு இருக்காரு. வீட்டுல மனைவி திட்டம் இருக்கோமா, இது மேனிஃபெஸ்டேஷன் கோட்ஸ் அப்படின்னு. இது என்னன்னா பிரபஞ்சத்துக்கான அலைவரிசை. இந்த நம்பரை நீங்க சொல்லிட்டீங்கன்னா அது நடந்து தீரும் அப்படின்ற ரேஞ்சுக்கு சொல்லிட்டேன். இது கதையா நிஜமா? கதையல்ல நிஜமா எல்லாம். அந்த பழங்காலத்திலேயே மகான்கள் வெளிப்படுத்திய மந்திரங்கள் என்பதெல்லாம் அதிர்வுகள். அது வெறும் அஃபர்மேஷன் கிடையாது. அஃபர்மேஷன் இது நடக்கும் நடக்கும்ன்றது கிடையாது. அது நடக்கிறதுக்கான ஒரு அதிர்வை ஏதோ ஒரு காலகட்டத்துல ஏதோ ஒரு நாட்டுல ஒரு மகான் கண்டுபிடித்திருப்பான். நம்பரை எழுதுறதுனால சக்தி உண்டா அப்படின்னா அவங்க விருப்பம். அப்படி சொல்றேன். நீங்க சக்தி உண்டா இல்லையா தான் சொல்லணும். சக்தி உண்டா இல்லையான்னா 5ல சனீஸ்வரர் இருந்தான். எறும்புக்கு முந்திரி பருப்பை நீ பொடி பண்ணி 5 முந்திரி பருப்பு போட்டுட்டு நான் இல்லாதவர்களுக்கு தானம் செய்வேன் என்று சொல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முதல்ல என்ன போட்டிருப்பார். அந்த மாதிரி செய்யறதுக்கு முன்னாடி 50 பேருக்கு குழந்தைங்களுக்கு நல்ல சாப்பாடு வாங்கி போட்டிருப்பார். மீனுக்கு பொரியை போடு, குரு நன்றாக மாறிவிடும்னு போட்டிருப்பார். அதற்கு முன்னாடி ஒரு 2 இதுல எழுதியிருப்பார். நீ மீனுக்கெல்லாம் பொரிய போடு, அதை தவிர முதியோர் இல்லத்துக்கு சென்று 10 மூட்டை சோறை போடுன்னு போட்டிருப்பார். இவனுக்கு அந்த 10 மூட்டை சோறை போடுனதை விட்டுடுவானுங்க. குரு உங்களுக்கு எந்த பொசிஷன்ல போகிறதுன்னு இருக்கணும். லால் கிதாபில் சொல்லப்பட்டதெல்லாம் ஒரு தர்மத்தை செய்ய வைக்கணும். உன்னை பிரபஞ்சத்துல உன்னை மாற்றும் பொழுது நீங்க யார் மாத்த அப்படின்னு அது கேட்கும். நான் தான் சொன்னேன், லால் கிதாப்லயே பரிகாரத்திலேயே இத்தனை இது எழுதி வச்சிருக்காரு. அதுல ஒண்ணு கூட கோயிலுக்கு போவா அப்படின்லாம் சொல்லவே இல்லை. தானம் தர்மம் பண்ணியான்னு எழுதி வச்சிருக்காரு. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ராணி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க பவானி ஆனந்த் ஐயா, ஆன்மீக ஜோதிடர். ஐயா வணக்கம். வணக்கம்மா. வெள்ளைக்கும்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே ராணி ஆன்லைன் நேயர்கள் வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும். சொல்லுங்க. நம்ம நிறைய விஷயம் பத்தி பேசியிருப்போம். இன்னைக்கு பேச போறது எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அதை கேட்டுடுறேன். அதான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களை பார்த்தேன் நானு. கையில நம்பர்லாம் எழுதி இருந்தாங்க. அதுவும் இந்த கலர் பென்ல தான் எழுதணும் இந்த நம்பரை அப்படின்னு சொல்லிட்டு கலர்லாம் வேற சொன்னாங்க. சோ கிரீனு ப்ளூல எழுதுனா ஒண்ணு, ரெட்ல எழுதுனா ஒண்ணு, இத்தனை நாள் ஆமா இப்படி எழுதி அதை மேனிஃபெஸ்ட் பண்ணோம்னா அது கண்டிப்பா நடக்கும், அதனாலதான் எழுதிருக்கலாம் சொன்னாங்க. இதெல்லாம் உண்மையா? அம்மா இது அவரவர் நம்பிக்கை சார்ந்தது. ஆனா முதல்ல ஒரு தகவலை சொல்லிடுறேன். இது பேரு கிரபோவ் நம்பர்ஸ் அப்படின்னு பேரு. உங்களுக்கு ரஷ்யால இருக்கிறவங்க கண்டுபிடிச்சாங்க. அங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு. அங்கதான் ஒருத்தர் ஒரு கிராமத்துல தன்னால் பல்வேறு அதிசயங்களை, அதாவது நம்பவே முடியாது, அவர் சொன்ன அதிசயங்கள்லாம் கேட்டா இனிமே நாசாவே இப்படி சொல்லலையேப்பா அந்த ரேஞ்சுக்கு தலைவர் சொன்னார். இது மேனிஃபெஸ்டேஷன் கோட்ஸ் அப்படின்னு. இது என்னன்னா பிரபஞ்சத்துக்கான அலைவரிசை. இந்த நம்பரை நீங்க சொல்லிட்டீங்கன்னா அது நடந்தே தீரும் அப்படின்ற ரேஞ்சுக்கு சொல்லிட்டார். முதல்ல ஆரம்பிச்சது வேலை கிடைப்பதிலே சின்ன சின்ன ஒரு பிரச்சனைகள் தீர்வு. இந்த நம்பர் இருந்தா உங்களுக்கு வேலை கிடைக்கும், இது பண்ணா இந்த பிரச்சனை வீட்டுல சண்டை அமைதியாயிரும். நீங்க நம்பரை எழுதிட்டு இருங்க. நம்பரை எழுதிட்டு இருந்தா கொஞ்சம் சண்டை அமைதியாகும். வீட்டுல சண்டை போட்டுட்டு இருக்கவங்களுக்கு நேரம் நம்பர் எழுதுறது போயிடும். வேலை தேடுறவனுக்கு வேலை தேடணும்னு ஒரு ஊக்கம் வந்துடும். டெய்லி நம்பர் எழுதுறதுக்கு பேசாம வேலைக்கே படிச்சிடலாமேன்னு பாசாயிடும். நடந்துட்டு இருந்தது. ஒரு காலகட்டத்திலே இவர் சொன்ன கதைகள் எல்லாம் மீண்டும் நம்ம அம்புலி மாமா படம் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அதையெல்லாம் தாண்டிடுச்சு. நிஜமாலுமே தாண்டிடுச்சு. ஒரு கிராமத்திலே கதை விட்டாரா என்னன்னா ஒரு கிராமத்துல எல்லாரும் போயிட்டாங்க, இப்போ மீண்டு விடுவார் அப்படின்னு சொல்றாரு. அது கரையா உண்மையான்னு நமக்கு எல்லாருமே போயிட்டாங்கன்னா இறந்துட்டாங்க. ஒரு ஏதோ ஒரு யுத்தம் மாதிரி ஒரு சூழல்ல எப்படி சொல்றது, எல்லாரும் திருப்பி வந்துருவாங்கன்னு. இது கேட்கும்போது இது கதையா நிஜமா? கதையல்ல நிஜமா? எல்லா மக்களுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்கா? இப்படி இருந்தா நம்ம தாத்தா பாட்டி அப்புறம் 4 தலைமுறைக்கு முன்னாடி நமக்கு சொத்து எழுதி வைக்க போட கொள்ளு தாத்தா எழுதி ஏன்பா அபிராம்பரத்துல சென்ட் மேரிஸ் ரோட்ல ஒரு 2 ஏக்கரா எழுதி வைன்னு கேட்டிருப்பேனா இல்லையா? நடக்குமா? எல்லாரும் போய் கூட்டம் கூடிருச்சு. பாஸ் நாங்களும் நம்பர் எழுதிக்கிறோம், குடுங்கியா கையில தானே என்னென்ன கலர் பெண்ணா இருக்கும். யாரும் எந்திரிக்கல, யாருமே எந்திரிக்கல. உடனே அரசாங்கம் பார்த்துச்சு, என்னடா இது வரைக்கும் என்னென்னமோ சொன்னாங்க, வித்தியாசமா ஒருத்தர் கூறாரு, நம்ம யோசிப்போமா இல்லையா? கதையில நிஜம்ன்ற மாதிரி. உடனே இவரை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சு சிறையில வச்சுட்டாங்க. 11 ஆண்டுகள் தண்டனை கொடுக்கணும்னு இருந்தாங்க. ஆனால் இவர் நன்னடத்தை காரணமா தெரியாம தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அதுல இருந்து அப்படியே விலகிட்டார்.
ஓகே, இவரே கண்டுபிடிச்சு இவருக்கே பனிஷ்மெண்ட் கிடைச்சு 4 வருஷம் prisonல இருந்து கடுங்காவல 4 வருஷம் சிறையில இருந்து கடுங்காவல் வந்திருக்காரு. தண்டனையில இருக்காரு. ஆனா இன்னைக்கும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களே. அதுக்கப்புறம் இவர் பேசுறதை நிறுத்தின உடனே ம், மக்கள்லாம் பார்த்தாங்க. கரிபோவ் நம்பர்ஸ், அந்த கிரபோவ் நம்பர்ஸ், ம், கிரபோவ் நம்பர்ஸ், எனக்கே பேர் சொல்லும் போதே எனக்கு டக்குனு சிரிப்பு வருதுனால தடுமாறுது. மக்கள் கலர் கலராக எழுத ஆரம்பிச்சாங்க இந்த மேனிஃபெஸ்டேஷன் கோட்ஸை. இதுலயே புதுசாக டிசைனாக கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. ம், ம், ஏற்கனவே இருக்கிற வார்த்தைகளோட அஃபர்மேஷனோட இதையும் சேர்த்து எழுதி பார்த்தாங்க. ம். நல்லது என்னன்னா இதுல எல்லாமே தீமைன்னு சொல்ல மாட்டேன். நோட்புக் விற்கிறவங்களுக்கும் பேனா விற்கிறவங்களுக்கும் கொஞ்சம் வருமானம் வந்துருக்கும். வந்துடுது. கரெக்டா உங்களுக்கு 1/4 மணி நேரம் டெய்லி காத்தாலும் எழுதும் போது வீட்டுல சண்டை சச்சரவு குறைஞ்சிருக்கும். பக்கத்துல புருஷன் பொண்டாட்டி எப்படி சண்டை போட முடியும்? நம்பர் மாறிடுமியா, பெரிய கம்முக்கா ம், தோணுமா இல்லையா? இது நடந்துட்டு இருக்கு. அப்போ இதுல சைடு எஃபெக்டும் உண்டா? ம். இதானே சும்மா அவுட்டர்ல தானே எழுதுறாங்க. சில சமயம் என்ன ஆகுதுன்னா எழுதிட்டு சிலருக்கு ஏதோ சில பிரச்சனைகள் வருவதாக உடல் சார்ந்தெல்லாம் என்கிட்ட சொன்னாங்க. ஓ, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எழுதிட்டு விஷயம் நடக்கலன்னு டிப்ரெஷன் ஆயிட்டானோ. நம்ம பழங்கால வழிபாட்டு முறைகள் எடுத்தா ம், அது வந்து அஃபிர்மேஷன் கிடையாது, அதிர்வுகள். நான் இப்போ இப்படி சொல்றேன், அந்த பழங்காலத்திலே மகான்கள் வெளிப்படுத்திய மந்திரங்கள் என்பதெல்லாம் அதிர்வுகள். ம், அது வந்து வெறும் அஃபிர்மேஷன் கிடையாது. அஃபிர்மேஷன் இது நடக்கும்ன்றது கிடையாது. அது நடக்கிறதுக்கான ஒரு அதிர்வை ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு நாட்டில் ஒரு மகான் கண்டுபிடித்திருப்பான். ம், எல்லா மதங்கள்லையும் அவருக்கு ஏதோ ஒரு விதத்துல வெளிப்பட்டிருக்கும். ம், அதை அவங்க மக்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஓகேவா உங்களுக்கு? அந்த அதிர்வுகளுக்கு சக்தி உண்டா? சத்தியமா உண்டு. ம். நம்பரை எழுதுறதுனால சக்தி உண்டா அப்படின்னா அவங்க விருப்பம். நான் அப்படி சொல்றேனே, ஏன்னா இல்ல, நீங்க சக்தி உண்டா இல்லையா தான் சொல்லணும். சக்தி உண்டா இல்லையான்னா அதுக்கு என்ன சக்தி உண்டுன்னு சொல்றேன். பேனா விற்கிறவங்களுக்கு லாபம். ஓகேவா உங்களுக்கு? நான் சொல்லுவதெல்லாம் மந்திரங்கள், ம், இறை வழிபாடு. அதை தவிர தானம் தர்மம், புத்திசமும் கொஞ்சம் கலந்துருவேன் இதுல. ம். ஏன்னா கொஞ்சம் 4 தானம் தர்மம் பண்ணேன்னா நல்லது நடக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் 2 புத்தரோட கதையை சொல்லுவேன், 2 ஹிந்துஸ்ல இருந்து ஒரு கதையை சொல்லுவேன். அதுல மாரல் ஆஃப் த ஸ்டோரின்னு ஒன்று இருக்கும். அந்த ஹீரோ, அந்த கதாநாயகன் எப்படி வாழ்க்கையில் முன்னேறினார், அவர் ஏதோ ஒரு நல்லதை கடைபிடிச்சிருப்பார். உதாரணமா குபேரன் கதை எடுத்தா அவர் குணநிதி அப்படின்னு இருப்பேன். குணநிதி போன பிரிவில அவன் ரொம்ப வறுமையில இருக்கான். அட்லீஸ்ட் ஒரு கோயிலுக்கு ஆலயத்துக்கு விளக்கு ஏற்றினான். அடுத்த பிரிவில 2 பேருக்கு தானம் தர்மம் பண்ணான். 3வது பிரிவில குபேரனா பிறந்துட்டான். ஓகே. கிராஜுவல் ப்ராக்ரஸ். எந்த ஒரு தர்மத்திலும் ஒரே நாள்ல ஓவர் நைட்ல கோடீஸ்வரன் ஆகிற மாதிரி கதைன்னு சொன்னாலும் அதுல ஒரு மெசேஜ் இருக்கும். நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பைபிள்ல யோபுன்னு ஒரு கதை வரும். ம், அவர் எல்லா நேரத்திலும் இறைவன் மேல் நம்பிக்கையை வைத்திருப்பார். ஓகே. அவருக்கு எல்லாம் 10 மடங்கா பெருகிச்சு. நாமளும் நம்பிக்கை வச்சிருந்தா நமக்கும் எல்லாம் 10 மடங்கா பெருகும். இறைவன் மேல் நம்பிக்கை என்பது வேறு. அப்போ என்னன்னா அவங்கெல்லாம் ஒரு தானம் தர்மத்தை அந்த கதையில கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருந்திருப்பாங்க. அதுலயும் இறைவன் அவங்களுக்கு ஏதோ ஒரு டெஸ்ட்டை வச்சிருப்பாரு. ம், ம், அந்த சூழ்நிலையிலையும் யாரையும் திட்டிருக்க மாட்டாங்க, வரவங்களை நல்லா வரவேற்று இருப்பாங்க. அது பிரபஞ்சம் அப்படியே டீகோட் பண்ணி அனுப்பிடுது. நீங்க நம்பர் தெரிஞ்சு பைபாஸ் பண்ண முடியும்னு சொன்னா அது சிரமம் தான். ஓகே. அப்போ இதெல்லாம் செய்யலாமா அப்படின்னா உங்களுக்கு ஆறுதலா இருந்தா செய்யுங்க, தவறு கிடையாது. இல்ல, நீங்க நடுவுல பேசும்போது சொன்னீங்கல்ல, இதெல்லாம் செய்யறவங்களுக்கு வந்துட்டு சைடு எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இது செஞ்சாலே சைடு எஃபெக்ட் இருக்குமா? ஒரு ரொம்ப சின்ன விஷயம் சொல்றேன். ம். குதிரை லாடம் அப்படின்னு ஒண்ணு இப்ப பயங்கர அங்கங்க சொல்றோம். ஆமா, வீட்டு வாசல்ல எல்லாம் மாட்டுறாங்க. இந்த குதிரை லாடம்ன்றது லால் கிதாப்ன்ற நூல்ல இருந்து எடுக்கப்படுற பரிகாரம். லால் கிதாப் அப்படின்ற நூல் இப்ப நிறைய பேர் ஜோதிடத்துல தெரிஞ்சுக்கணும். லால் கிதாப் என்றால் செவ்வாய் கேத்து சேர்க்கைன்னு. லால் கிதாப்ல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருந்தா அவங்களுக்கு வெப்பம் சார்ந்த நோய்கள் வந்துருவாங்க. ஓஹோ. ஏன்னா அடுத்தவனுக்கு ஷார்ட்கட் சொல்லும்பொழுது அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும்வாங்க. கேத்துவை ரொம்ப ஜெய்மினி ஜோதிடம் சொன்னால் காதுகள் பாதிக்கணும், ஒரு ஸ்டேஜில் பாதிக்கணுவாங்க, கண்ணு பாதிக்கணுவாங்க. இந்த லால் கிதாபில் அதை உண்டாக்கியவர் சில ஒரு ஆத்மாக்களையோ ஏதோ ஒன்றை தொடர்பு கொண்டு சில பரிகாரங்களை கண்டுபிடித்திருக்கிறார். அது அந்தந்த வருட கோச்சாரத்திற்கு ஏற்ற வகையில் மட்டும்தான் செய்ய வேண்டும். உங்க ஜாதகத்துல சனீஸ்வரர் அந்த அளவுக்கு சாதகமா இல்லை அப்படின்னா நீங்க வாசல்ல அந்த குதிரை லாடத்தை மாட்டினா ரிவர்ஸ் கியர்ல பிரச்சனை தரப்புங்க, காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். இப்ப ஆனா இதெல்லாம் கேக்குறவங்க ஏதோ ஒரு வீட்டுல மாட்டிக்குன்னா தானும் வாங்கி அதை நம்ம வீட்டுல மாட்டிப்போம்னு சொல்லிட்டு என்ன எதுலாம் இல்ல, அதெல்லாமே சொல்லியிருப்பான். நீ வந்து உனக்கு கிரகம் இந்த இடத்திலே சென்றால் கேத்துவிற்கான கொள்ளை வாங்கி
இதுக்கு குதிரைக்கு கொடுத்து விட்டு இத்தனை அதுக்கு ஒரு அளவு கொடுத்துருப்பான், 3.5 கிலோ 2.5 கிலோ கொடுத்துருப்பான். கொடுத்து விட்டு நீ ஒரு அந்த யூ டைப்பில் இருக்கக்கூடிய குதிரை லாடத்தை, கருப்பு குதிரை லாடத்தை ஒன்றெடுத்து மாட்டினால் உன் வீட்டிலே செல்வம் சேருன்னு இருப்பான். இப்ப எத்தனை கருப்பு குதிரை இருக்கு? கருப்பு குதிரையே ரொம்ப கம்மி. அதையும் லால் கிதாபில் சொல்லக்கூடிய பரிகாரங்களுக்கு நீங்கள் வித்தியாசமாக நமது என்ன சொல்லுவாங்க, இதை சக்திப்படுத்த பாலிலே போட்டேன், இதற்கு குங்குமம் வைத்தேன்னா பண்ணக்கூடாது. அதை எடுத்து அப்படியே மாட்டி வச்சிடணும். சனீஸ்வரனா அவரோட சிம்பல் என்ன? எளிமை. இப்படி ஒரு ரூல் உண்டு, இல்லைன்னா அது ரிவர்ஸ் கியர்ல அடிக்கும். அந்த காலத்துல தண்ணியை ஸ்டோர் பண்ண சுரக்குடவைன்னு ஒண்ணு இருந்தது, சுரக்கா. உடனே அந்த காலத்துல அவங்களுக்கு பிளாஸ்க் இருந்திருக்காது. ஓகே, அது என்ன கான்செப்ட் சொன்னா, நீரின்றி அமையாது உலகு, கன்சர்வ் வாட்டர், நீரை பாதுகாத்தால் நீ நல்லா இருப்ப, இவ்வளவுதான் மெசேஜ். அது பூரம் என்றால் அது ஜலத்தி, நீர் தேவதை என்பது பணத்தை தருவாங்க. என்ன நீரை நல்லா வச்சுக்கோ, வீட்டை தண்ணியில எதுக்காக பார்த்துக்கோ, இவ்வளவுதான் இருக்கு. அதுக்கு மேல அதுக்கு மற்றதெல்லாம் கதை. இப்ப என்ன பண்றான், எக்கச்சக்கமாக பரிகாரங்கள். அதை நீங்கள் சொரக்குடவையை வாங்கி வைத்தாலும் சரி, இந்த லாடத்தை வாங்கினாலும் சரி, அதுல விஷயம் கிடையாது. பேக் எண்ட்ல ஒரு தர்மம் செய்யுன்னு 4 லைன் போட்டிருப்பான் லால் கிதாப்ல. ஓகேவா உங்களுக்கு? அதை செய்து உன் ஜாதக கட்டம் இந்த லெவல்ல போச்சுன்னா உனக்கு ஓகேமா. 5ல சனீஸ்வரர் இருந்தால் எறும்புக்கு முந்திரி பருப்பை நீ பொடி பண்ணி 5 முந்திரி பருப்பு போட்டுட்டு நான் இல்லாதவர்களுக்கு தானம் செய்வேன் என்று சொல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முதல் லைன்ல போட்டிருப்பார். அந்த மாதிரி செய்யறதுக்கு முன்னாடி 50 பேருக்கு குழந்தைங்களுக்கு நல்ல சாப்பாடு வாங்கி போட்டிருப்பார். அப்ப ஒண்ணு கோச்சாரத்துல 5ல சனி போகணும், இல்லாட்டி இதுல இருக்கணும். அதுக்கப்புறம் உன் பர்த்டேவை கிராண்டா செலிப்ரேட் பண்ணாத, வருஷா வருஷம் தானம் தர்மம் செய்ய வேண்டும். பர்த்டே சிம்பிளாக கோயிலில் கும்பிட்டுக்கிறோன்னு சொல்லியிருப்பார். நம்ம பசங்க முதல்ல இனியும் படிக்க மாட்டான், 50 பேருக்கு சோறு போடணும்னு படிக்க மாட்டான். அப்புறம் பர்த்டே நீ கொண்டாடவே கூடாது மாப்பிள்ளன்ற கடைசியில நீ படிக்க மாட்டான். ஆனா அந்த பணத்தை அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ தானம் தர்மம் பண்ணிடுன்றாரு, கிராண்டா கொண்டாடாம. அப்போ இந்த லால் கிதாப் பரிகார பொருட்கள் ரொம்ப விற்பனை தமிழ்நாட்டில் இருக்கும். அது என்னன்னா நிறைய பேருக்கு பேக்ஃபயர் ஆயிடும். ஏன்னா அது சொல்ற விஷயம் என்னன்னா, மீனுக்கு பொரியை போடு, குரு நன்றாக மாறிவிடும்னு போட்டிருப்பார். அதற்கு முன்னாடி ஒரு 2 இதுல எழுதியிருப்பார், நீ மீனுக்கெல்லாம் பொரிய போடு, அதை தவிர முதியோர் இல்லத்துக்கு சென்று 10 மூட்டை சோறம் போடுன்னு போட்டிருப்பார். இவனுக்கு அந்த 10 மூட்டை சோறம் போடுனதை விட்டுடுவானுங்க. அதுவும் குரு உங்களுக்கு எந்த பொசிஷன்ல போகுதுன்னு இருக்கணும். லால் கிதாபில் சொல்லப்பட்டதெல்லாம் ஒரு தர்மத்தை செய்ய வைக்கணும். வெறுமனை போய் 50 பேருக்கு சோறு போடுனா முடிவானா? 50 பேருக்கு சோறு போட்டா பிரச்சனை தீரும்னா எப்படிடா தீரும்னு கேட்பாருங்க. லால் கிதாப்ல சொல்லியிருப்பார், பூனை ராகு, நாய்க்குட்டி கேது, அடிக்காத, பிரச்சனை வந்துடும். 6ல் சுக்கிரன் இருந்தால் நீ என்ன பரிகாரம் பண்ணாலும் 6, 8 பண்ணல மனைவி திட்டவே கூடாது. ஏன்னா போன பிறவியில் நீ மனைவியை துன்புறுத்தி உள்ளார், அவ உன்னை மிதிப்பா அப்படின்னு எழுதியிருப்பார். அப்போ என்னன்னா, அவர் எழுதிய காலகட்டத்திலே பெண்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பான். ஒரு 100 வருஷம் முன்னாடி ரிவைண்ட் பண்ணி பாருங்களேன். ஆண்கள் ரொம்ப ஆட்சியில இருந்திருப்பானுங்க. அவர் வீட்டுல யாரான பொண்ணுங்களை கொடுமைப்படுத்திருப்பாங்க. அவரால் அது சொல்ல முடியாது. உடனே அவர் என்ன எழுதிட்டாரு, 6, 8, 12 சுக்கிரன் இருந்து நீ மனைவியை மிரட்டினால் இதில் எந்த பரிகாரமும் பலிக்காதுன்னு இருக்காரு. வீட்டுல மனைவியை திட்டாம இருக்கோமா, பரிகாரம் பலிக்குமா? நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? அதுல சொல்லப்பட்ட எல்லாமே ஒரு குறியீடு மாதிரி. குருனா முதல்ல டீச்சரை ரெஸ்பெக்ட் பண்ணு, அப்புறம் குருவுக்கு ஒரு மஞ்சள் துண்டை வாங்கி கொண்டு உட்கார்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை இத்தனை தடவை ஜபித்தால் உனக்கு ஆம் குரோம் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா பணம் வரும்னு போட்டிருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ ஸ்கூல்ல படிச்சுட்டு ஒரு டீச்சர் இத்தனை வருஷம் மறந்துட்ட, நீ துண்டை வாங்கும் போது சும்மா இருப்பியா? நேரா போய் டீச்சர் துண்டு மந்திரம் படிக்கணுமே, டீச்சர் எனக்கு உதவு அப்படின்னு கேட்போம். அரகஜாக்குமே அதுல ஒரு ரூல் இருக்கு. என்னன்னா, இந்த மாதிரி வாசனை திரவியங்கள் எட்டுக்கொண்டால் முதியோர் இல்லங்களுக்கும் குழந்தைகள் காப்பகத்துக்கும் தலைமுடி சார்ந்த பொருட்கள், அலங்கார பொருட்களை வாங்கி தந்து விடு. அதை நீ நெத்தியில வைக்கிற அரகஜா அந்த மாதிரி வைக்கிறவங்க இதை செஞ்சிடணும். செஞ்சாதான் அரகஜா பலிக்குன்னே புக்ல போட்டிருக்கு. கருங்காலிக்கு இந்த மாதிரி 10 ரூல். நீங்க லால் கிதாபை முழுசா படிச்சுட்டா. எனக்கு எப்படி தெரியும்னா, நான் பஞ்சாபி ஜோதிடர், ஒரு சீக்கிய அன்பர் ஒருத்தர் இருக்கிறார். அவங்களுக்கு இந்த உருது மொழியெல்லாம் புரியும். ஒரிஜினலாகவே இது உருது மொழியிலே எழுதப்பட்டது. அந்த காலத்துல இருந்திருக்கோம்ல லிங்குவா ஃப்ராங்கி. அதை எடுத்து படிக்கும்போது கவிதை வடிவில். அப்போதான் எனக்கு புரிஞ்சுது, டேய் முதல்ல 4 லைன் ஒரு நல்லது செய்ய சொல்லியிருக்காரு, 4வது லைன்ல ஏதோ ஒரு பொருளை வாங்கி வீட்டில் டொக்கு டொக்குன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் பிடிச்சிட்டு
அதுக்கப்புறம் சாமி கிட்ட சாரி கேளு, பிரச்சனை தீரும். ஆனா இதுக்கு கிரகத்தை பார்த்துக்கோன்னு இருக்காரு. இது நடக்கிற வேலையா, சாமி கூட மனசுல நினைச்சுக்கோ உதவுன்னு இருக்காரு. லால் கிதாபிலே அதிகமாக ஆலயங்களுக்கு செல்வதை பற்றி கூட குறிப்பு இருக்காரு. ஏன் அப்படின்னா மெயின் அன்னதானம், தானம், யாருக்காவது உதவுங்க, இதுதான் அதனோட மெயின் கான்செப்ட். முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அந்த புக் எல்லாம் முடிச்சுட்டு சொல்லியிருப்பார். இந்த புக்குக்கு நீ அழகான அட்டையை போடாத, செவகப்பு கலரும் கருப்பு கலரும் கலந்த மாதிரி, இதை நீ புதுப்பிக்க முயன்றால் உனக்கு பிரச்சனை வரும்னு எழுதியிருப்பார். எதுக்காகன்னா இந்த புக்கை நீ சரி பண்றதுக்கு 2 பசங்களுக்கு நோட் புக் வாங்கி தரலாம்ல. அவர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ஆத்தரு எனக்கு இந்த புக்கு நான் எழுதிட்டேன், நீ வந்து காசு பணத்தை ஜோதிடத்தை கத்துக்கணும்னு நீ எடுத்துட்டு வர, நீ இந்த புக்கு பழசாச்சுன்னா இதை புதுப்பிக்காரு, அதுக்கு அது மட்டும் கிடைக்கணும், படிக்கிறதுக்கு 4-5 பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்ட்டார். அப்படி மீறி செய்தால் உன் உடலில் வெப்பம் சார்ந்த நோய்கள் தாக்கியுடன் அடுத்த என்ன பயமுறுத்திருப்பார். இது வந்து எனக்கு ஆத்மாக்கள்லாம் சொன்னதுன்னு சொல்லியிருப்பார். அப்போ அவரோட அது வந்து லால் சந்தர் என்ன எழுதினது. அதோடைய நோக்கம் உண்மையை சொல்லணும்னா பரிகாரம் சொல்றதுக்கு அவர் எழுதவே இல்லை. அவருக்கு என்ன தோணியிருக்கும், அவர் பொண்ணை மாப்பிள்ளை மிரட்டியிருப்பான். மாப்பிள்ளை பொண்ணை மிரட்டக்கூடாது. 100 வருடம் முன்னாடி இருக்கக்கூடிய சமுதாயம், நீ பொண்ணை மிரட்டினா பலிக்காது, படிக்கிறதுக்கு பசங்க தவிச்சிருப்பானுங்க. ஒரு 5 பேருக்கு நோட் புக் வாங்கிட்டான். எல்லாமே அட்வைஸ் முடிஞ்சா ஒரு லைனுக்கு பரிகாரம். இப்ப சொல்றோம் இல்லையா, சுரக்கொடுவை இந்த இதெல்லாம் அதுலயும் எழுதியிருப்பார். இதெல்லாம் செய்யாமல் இதை நீ வாங்கி வைத்தால் உனக்கு என்னென்ன நேரும்னு ஒரு 10 கெட்டதை எழுதியிருப்பார். சரி, இப்ப இதெல்லாம் பேசிட்டோம். அகைன் அந்த நம்பருக்கு போவோம். அதோட சைடு எஃபெக்ட் பத்தி சொன்னீங்க. கண்டிப்பா அதுல ஏதாவது ஒரு இது இருக்குன்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ அதை செய்யலாமா செய்யக்கூடாதா? என்னை கேட்டால் வந்துட்டு இதுல 2 விதமான லட்சுமி இருக்கா. இன்னும் பேரு சஞ்சலா லட்சுமின்னு இருக்கு, இன்னொரு ஸ்திர லட்சுமின்னு இருக்கு. நீங்க இந்த கிரபவனம் பசா இதெல்லாம் எழுதினா வரக்கூடிய லட்சுமிக்கு பேர் சஞ்சலா லட்சுமின்னு பேரு. 10 ரூபா சம்பாதிச்சீங்கன்னா 100 ரூபாய் இழுத்துருன்றது என்னோட அனுபவம். ஓகே, நான் உனக்கு இது கொடுக்குறேன், அதுக்கு பதிலாக உங்ககிட்ட இருந்து இதை எடுத்துருவேன். அது வந்து எனர்ஜி எடுத்துரும். அது ஒரு விலை கேட்கும். என்னோட பாஷையில நான் விலைன்னு சொல்லுவேன். புரியுது உங்களுக்கு? ஏன்னா இதெல்லாம் நான் எக்ஸ்பெரிமெண்ட் கிவ் அண்ட் டேக் பாலிசி. நம்மகிட்ட 10 ரூபா கொடுத்தா 10,000 ரூபாய் எதிர்பார்ப்போம். புரியுதுங்களா? நீங்க ஒண்ணு பிரபஞ்சத்துல உன்னை மாற்றும் பொழுது நீங்க யார் மாத்த அப்படின்னு அது கேட்கும். நான் தான் சொன்னேன், லால் கிதாப்லயே பரிகாரத்துக்கு இத்தனை இது எழுதி வச்சிருக்காரு. அதுல ஒண்ணு கூட கோயிலுக்கு போவா அப்படின்லாம் சொல்லவே இல்லை. தான தர்மம் பண்ணியான்னு எழுதி வச்சிருக்காரு. 5 சனீஸ்வரர் இருந்து என்ன பரிகாரம் செய்தாலும் இப்ப பணிவாக நடந்து கொள்ளுன்னு எழுதியிருப்பாரு. பீட்ரூடாதன்னு எழுதியிருப்பாரு. அமைதியா இருக்கணும், வாழ்க்கையில எல்லாரையும் மதிக்கணும். நம்மளால முடியுமா? முடியாது. 5 சனீஸ்வரன் இருந்தா யாரையும் சந்தேகப்படாதேன்னு எழுதியிருப்பார். 5 சனீஸ்வரன் இருந்தா வாசல்ல நீ ஆடத்த மாட்டலாம்னு எழுதியிருப்பார். இதையெல்லாம் மீறினீங்கன்னா உன்னை மிதிச்சு போடுன்னு எழுதியிருப்பார். சனீஸ்வரர் எங்க இருக்காரோ அதை பொறுத்துதான் குதிரலாம். இன்னொன்னு சொல்லிடுறேன், சென்னையில நிறைய அபார்ட்மெண்ட் ஏதோ ஒரு பிரச்சனைல சிக்கிறோம். என்ன காரணம்னா கார் பார்க்கிங்னு ஒண்ணு இருக்கும். அதுல போனீங்கன்னா ஒரு குட்டியா ஒரு கோயிலை கட்டிடுவாங்க. நான் சொல்றது என்னன்னு புரியுதுங்களா? நீங்கள் கார் பார்க்கிங் போன்ற இடத்துல ஆலயம் கட்டுவது என்பது அவ்வளவு கணக்கு பார்த்து கொண்டு கட்டுங்க. நான் சொல்றது என்ன, எனக்கும் பார்த்தா பக்தி இருக்கு, நான் தான் நிறைய சாமியை கும்பிடுவேன். கார் பார்க்கிங் மக்கள் வந்து சென்று போகும் இடம். நான் சொல்றது புரியுதுங்களா? அந்த இடத்துல நீங்க என்ன பாருங்க, ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு கோயில் மாதிரி குட்டியா கட்டிட்டா சில சமயங்களில் அதை சரியாக பராமரிக்க முடியாது. உங்களால் பராமரிக்க முடியும் என்றால் ஒரு எனர்ஜியை இன்ஸ்டால் பண்ணுங்க. என்ன பண்ணுவாங்க, அபார்ட்மெண்ட் கட்டும்போது கார் பார்க்கிங்ல கொண்டு போய் கடவுளை வச்சிருவாங்க. நீ அபார்ட்மெண்ட்டே அவ்வளவு பெருசா கட்டுற, பெரிய கோயிலா கட்டுறதுனா கட்டி வையே. நான் சொல்றது, ஒரு பிரம்மாண்டமான கோயில் கட்ட முடியும்னா அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு 1000 வீடு கட்டுறீங்க, ஒரு வீடு வந்து நீங்க கோயிலுக்குன்னு கொடுத்துருங்க, ஒரு வீடு சர்ச்சுக்குன்னு கொடுங்க, இன்னொன்னு நம்ம இஸ்லாமிய அன்பர்கள் தொழுவதற்காக மசூதி என்று நம்ம 3 மதத்துக்குமே அங்கங்கே இருக்கட்டும், குருத்வாராக்கு ஒன்று இருக்கட்டும். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்பெல்லாம் ப்ராஜெக்ட் போட்டு 1000 கோடி 2000 கோடி 3000 கோடின்னு போடுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பேஸ் இருக்கும். கார் பார்க்கிங்ல வச்சுட்டு அவங்களால வெளிப்பட முடியாது. நான் சொல்றது புரியுதுங்களோ? ஒவ்வொன்றுமே அந்த ஸ்பேஸை கொடுத்து நல்ல வசதி கொடுத்து 4 சேரை கொடுத்து உட்கார்ந்து வழிபடுவதை போல இருக்கணும். இல்லைன்னா அந்த மாதிரி செய்யக்கூடிய பில்டர்கள் சிக்கல்ல சிக்கிடுறாங்க. சில பில்டர்லாம் 500 கோடி 1000 கோடி வச்சிருப்பான். திடீர்னு பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு வந்துட்டேன் குருவே அப்படின்வான். என்ன காரணம்னா, ஆலயம் என்று ஒரு அபார்ட்மெண்ட்டில் கட்டினால் அதற்குரிய ஸ்பேஸ். ஏன்னா நான் வந்து எனக்கு எல்லா மதங்களுமே நம்பிக்கை உண்டு. இவனுக்கு தனியாக ஸ்பேஸை விடுங்கப்பா, நல்லா அழகான பண்றீங்க கேட்டட் கம்யூனிட்டின்ட்டு. அங்க போன உடனே பசங்களுக்கு முதலிலே ஒரு இறை நம்பிக்கை வர வேண்டும். அதற்கான வழிமுறைகளை செய்து விடுங்கள். ஆலயம் எங்கேயான ஒரு அபார்ட்மெண்ட்ல போய் இந்த கேட்டட் கம்யூனிட்டியில இருக்கிற லைப்ரரியில பாருங்க, இறைவன் சம்பந்தப்பட்ட ஒரு புத்தகம் கூட இருக்காது. நல்ல விஷயங்கள் மாணவர்களுக்கு போகாத போது, அடுத்த தலைமுறைக்கு போகாத போது அந்த அதிர்வுகள் எப்படி வரும்? அதனால
ஜிம்மு மட்டும் பெருசா கட்டிடுவாங்க. ஆனா அதே மதிப்பை தியான கூடத்துக்கும் ம். ஒரு வழிபாட்டு மையத்திற்கும் அங்கே தந்தால் இது போன்ற சிக்கல்கள் வராது. புரியுதுங்களா? ஓகே இது வந்து ஒரு வாஸ்து டிப்ஸ் புதுசா கட்டுற பில்டர்ஸ்க்கு. ஓகே. இன்னைக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி ஐயா. நன்றி சகோதரி.